வணக்கம். மொபைல் ஆப்ஸ் டெவலப்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஆப்கல்வி தமிழ் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சாஃப்ட்வேர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஓஎஸில் இது சப்போர்ட் ஆகுறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எந்த மாதிரியான மொபைல் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது முன்னாடி நம்ம ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல iOS, Android, Flutter அண்ட் React நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம macOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 விதமான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த 4 விதமான அப்ளிகேஷனையும் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். இதுவே விண்டோஸோ இல்லை லினக்ஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மட்டும்தான் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல iOS ரிலேட்டட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணவும் அதை பில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணவும் உங்களால் முடியாது. ஸோ iOS அப்ளிகேஷனை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேக் வேணும். பட் விண்டோஸ் ஆர் லினக்ஸில் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் மட்டும் பில்ட் பண்ணி நம்மளால் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு iOS டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ரெக்யர்டு சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட இன்ஸ்டாலேஷன்ஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவராலாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ஆப்பிளோட ப்ராடக்ட் தான் வேணும். ஸோ அந்த இதில் ஆப்பிளோட ப்ராடக்ட்டில் நீங்கள் ஆப்பிளோட லேப்டாப்போ ஐமேக்கோ இல்லை மேக் மினியோ வாங்கினீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக மேக் ஓஎஸ் ரன் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேக் ஓஎஸ் வேணும். ஸோ இதில் மட்டும்தான் உங்களால் iOS அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோட் தான் டெவலப்பரோட டூல். ஸோ இது நம்மளுடைய ஒரு ஃபுல் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்காக எக்ஸ்கோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்மளோட ஆப்பிளோடைய டெவலப்பர் வெப்சைட்லேருந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அப்கமிங் வீடியோவில் எப்படி ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸ்கோட் வேணும். எக்ஸ்கோட் நம்ம டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்பிள் எஸ்டிகே. ஸோ இது எஸ்கோடுடைய நம்மளோட சேர்ந்து வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர்ஸ் இருக்கும், லைப்ரரிஸ் இருக்கும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இது நிறையா நம்மளோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அனைத்து விதமான சாஃப்ட்வேர்ஸும் யூட்டிலிட்டிஸும் ஃப்ரேம் ஒர்க்ஸும் லைப்ரரிஸும் இது கூட சேர்ந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஸோ இதை பற்றி உள்ளார போகிறப்ப ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பற்றி தனித்தனியாக பார்ப்போம். ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் என்ன, லைப்ரரிஸ்னால் என்ன, ஸோ இதை பற்றி தனித்தனியாக நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது ஸ்விஃப்ட். ஸோ இந்த இடத்துல இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது, அப்ஜெக்டிவ்-சி அண்ட் ஸ்விஃப்ட். பட் அப்ஜெக்டிவ்-சி இன்னும் சில கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லெகசி ப்ராஜெக்ட், அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஓல்டு ப்ராஜெக்டில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு நியூவாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம், இல்லை புதுசாக கற்றுக்க போகிறோன்னா ஸ்விஃப்ட் தெரிஞ்சுக்கிட்டுனாங்களே உங்களுக்கு ஓகே. அதனால் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி இதில் பார்ப்போம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ஜெக்டிவ்ஸை பற்றியும் 1 or 2 வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது எக்ஸ்போர்ட் கமாண்ட் லைன் டூல்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு சாஃப்ட்வேர் லைப்ரரி தான். இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஃபுல் அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணி இன்டர்ஃபேஸ்லாம் க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி சிமுலேட்டரில் ரன் பண்ணி டிவைஸில் ரன் பண்ணி செக் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் பில்டு க்ரியேட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். பட் இந்த எக்ஸ்போர்ட் கமாண்ட் லைன் டூல் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸை டெர்மினலில் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். சின்ன சின்ன ஒர்க்கு மேக்ஓஎஸ் ரிலேட்டடான கமாண்ட்ஸு, டெர்மினல் ரிலேட்டடான கமாண்ட்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸ்கோட் கமாண்ட் லைன் டூல் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸ்கோட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது பாப்அப் காட்டும், சில இதில் பாப்அப் காட்டும், சில இதில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிப்னு சொல்லுவோம். ஸோ ஜிப் யூஸ் பண்ணணும், இல்லை ஹோம் ப்ரீ யூஸ் பண்ணணும்,
இல்லை வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு சோர்ஸ் கோட் வந்து கம்பைல் பண்ணணும், இல்லை ஒரு பில்டு கிரியேஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸ் கோட் இல்லாமையே நீங்கள் வந்து ஒரு கமாண்ட் மூலிமா ரன் பண்ணி பார்க்க முடியும். ரன் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் வந்து எக்ஸ் கோட் கமாண்ட் லைன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அது ஜித்துங்கிறது நம்ம எக்ஸ்கோடு கமாண்ட் லைன் டூல் கூடயே வந்துடும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோக்கல் ரெப்பாசிட்டரி. அதாவது உங்களோட கோடில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷனுக்கு மாற்றுறதுக்கு இந்த ஜிட்டுங்கிறது பேஸ். ஜிட்டுங்கிறது உங்களுடைய லோக்கலில் உள்ள உங்களோட சிஸ்டத்தில் உள்ள நீங்கள் யூஸ் பண்ணுற கோடை பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான டீட்டெயில்ஸ். நீங்கள் ஒரு ஒரு வெர்ஷன் டெவலப் பண்ணியிருப்பீங்க, அடுத்து இன்னொரு வெர்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஸோ ஏதாவது கோடு சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மாதிரியான ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது வந்து கமாண்ட் லைன் டூல்ஸ்குள்ளேயே வந்துடும். அடுத்தது ஹோம் ப்ரியூ வந்து நம்ம தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி டெர்மினல் வழியாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை கண்டுபிடிச்சி அதை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதை செட்டப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ ஹோம் ப்ரியூவில் ஒரு கமாண்ட் மூலியமாக இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொக்கோ பார்ட்ஸு. ஸோ கொக்கோ பார்ட்ஸ் அப்படிங்கிறது இது வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான லைப்ரரிஸை ப்ரொவைட் பண்ணும். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஸோ கொக்கோ பார்ட்ஸுக்கு பதிலாக இப்போ வந்து ஸ்விஃப்ட் பேக்கேஜ் மேனேஜரும் யூஸ் பண்ணுறோம். பட் இன்னும் ஓல்டு ப்ராஜெக்ட், அது லெகசி ப்ராஜெக்டில் கொக்கோ பார்ட்ஸ் இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் வந்து இந்த வருஷத்தோட இதோடைய யூசேஜ் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்விஃப்ட் பேக்கேஜ் மேனேஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்காங்க, கொக்கோ பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து புதுசாக வந்து வெர்ஷன் சேஞ்சஸோ புது சாஃப்ட்வேர்ஸோ புது லைப்ரரிஸை நம்ம கொக்கோ பார்ட்ஸ் வழியாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஸ்விஃப்ட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ என்னடா இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லேயே இறங்குவோம். ஓகேங்களா? ஸோ இதில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்பயே வந்து இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதை நான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு என்ன இதில் எப்போ பார்த்தோம், இது எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு. இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு எது மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மேக் ஓஎஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது. ஸோ மேக் ஓஎஸுக்கு நம்மளோட ஆப்பிளோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். விண்டோஸ் ஆர் லினக்ஸ் வந்து ஹெச்பி, லெனோவா, டெல், ஏசர் இது மாதிரியான லேப்டாப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து எது இருந்தாலும் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ டூல். ஸோ இது வந்து கூகுளுடைய அஃபிஷியல் டெவலப்மெண்ட் டூலு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆப்பிளோடைய டெவலப்மெண்ட் டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கோடு. ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோங்கிறது கூகுளோட அஃபிஷியல் டூலு. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கோடையும் அதை தான் சொல்லுவோம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ரைட் பண்ணுவோம், அதை வந்து பில்ட் பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஸை டிசைன் பண்ணுவோம், அதை டெஸ்ட் பண்ணுவோம், டீபக் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரே இடத்துல நடக்கக்கூடியதை நம்ம வந்து ஐடிஇ அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றியான டெக்னிக்கலாக உள்ளார போகிறப்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஹை லெவலில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஸோ நம்ம எப்படி iOS எஸ்டிகே பார்த்தோம் எஸ்கூலோட சேர்ந்து வருங்க, அதே மாதிரி இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. இந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகே அப்படிங்கிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையா கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ் இருக்கும், ஃப்ரேம்வொர்க்ஸ், லைப்ரரிஸ், ஏபிஐஸ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து எழுதுறதுக்கு, அப்ளிகேஷனை வந்து உருவாக்குவதற்கு, அதை வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் டூலு. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கமாண்ட் லைன் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி எஸ்கோடோட கமாண்ட் லைன் டூல் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து கமாண்ட் லைன் ரிலேட்டட் எக்ஸிக்யூஷன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, டீபக் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஸோ நம்ம முன்னாடியே ஹார்ட்வேரில்
சிமுலேட்டர்னா என்ன, எமுலேட்டர்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ சிமுலேட்டர், எமுலேட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிவைஸ். அதாவது உங்கள்கிட்ட ஒரு ரியல் டிவைஸ் இல்லை அப்படின்னா, அந்த டிவைஸ் மாதிரி 99% ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதேமாரி தான் இப்போ ஐஓஎஸை பொறுத்தவரை நம்ம சிமுலேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஆண்ட்ராய்டை பொறுத்தவரை எமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எமுலேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ உங்களோட அப்ளிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஸோ பில்டு வரையும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த எமுலேட்டர்லேயும் சிமுலேட்டரும் ஒன் ஆஃப் த ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஹார்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இப்போ வந்து கேமரா யூஸ் பண்ணுறீங்க, ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து ரியல் டிவைஸ் வேணும். ஸோ அதனால தான் இது வந்து விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜேடிகே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா உங்களோட அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் பில்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு அடிப்படை விஷயம். ஸோ இது வந்து ஜாவா பேஸ்டு டெக்னாலஜி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு ஓகேவா. ஸோ இது வந்து ப்ளக்இன் தான் அது ஓகேவா. ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜிட்டு. ஸோ ரிச்சுங்கிறது நம்ம எதுக்காக ஜிட்டு எதுக்காகனா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியே இது வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கோம். அதோட உங்களோட டிவைஸில் லோக்கலில் ரன் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு ரெப்போவாக வந்து ஆக்ட் ஆகி நீங்கள் உங்களோட கோடிங்கில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான சேஞ்சஸையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகலாம். ஸோ என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ ஏதாச்சும் ரிவர்ட் ஆகிருக்கா, நம்ம எழுதுனது ஏதாவது வந்து டெலீட் ஆகிருக்கா, அது மாதிரி அத்தனை விஷயங்களையும் வந்து நீங்கள் லோக்கலாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபியூச்சரில் வந்து நான் இல்லை ஒரு இப்போ நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜிட்டு வந்து இருந்தால் போதும். சப்போஸ் நான் ஒரு 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 10 எம்ப்ளாயோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரிமோட்டில் நம்ம ஜிட்லேப் அப்படிங்கிற ரிமோட் லைப்ரரிஸும் நமக்கு இருக்கும். ரிமோட் க்ளவுட் ரெப்போஸ் இருக்கும். ஸோ அது வழியாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஜிட்டோட அடிப்படை விஷயம். இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து ஏதாவது மேக்ஓஎஸ், விண்டோஸ் ஆர் லினக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகக்கூடிய டிவைஸ் இருந்தால் நம்ம வந்து ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் எஸ்டிகே. ஸோ இதுக்குள்ளே வந்து இன்க்ளூடாக வர்றது வந்து டாட் எஸ்டிகே. அதாவது வந்து ஃப்ளட்டர் எஸ்டிகேங்கிறது ஒரு ப்ளக்இன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருந்தால் தான் இது ஒரு ஆட் ஆன் பேக்கேஜ். இது இருந்தால் தான் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த ஃப்ளட்டர் எஸ்டிகே அப்படிங்கிறது ஒரு தனி ஐடி கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸ்கோடுங்கிறது ஒரு தனி ஐடி, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோங்கிறது ஒரு தனி ஐடி. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். ஃப்ளட்டர் எஸ்டிகேங்கிறது நம்ம வந்து அது ஒரு தனி டூல் கிடையாது. அதில் வந்து நம்ம சாஃப்ட்வேரும் ரைட் பண்ணவோ, டிசைன் பண்ணவோ, இல்லை வந்து டெஸ்ட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஆட் ஆன் ஃபியூச்சராக வரும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, எந்த டூல் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதில் அதை ஆட் பண்ணிக்கிட்டு அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த டூல் சப்போர்ட்டோட இந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் ஃப்ளட்டர் எஸ்டிகே அப்படிங்கிறது ப்ளக்இன்னு, இந்த டாட் எஸ்டிகேங்கிறது லாங்குவேஜ், டாட்டுங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து கோட்லின் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐஓஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து நம்ம கோட்லின்னு யூஸ் பண்ணலாம், ஜாவாவும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஷிஃப்ட்டு, கோட்லின்னு, டாட் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமர் நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதுலேயே போயிடுவோம். ஓகே. இது வந்து இன்னும் ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது. அதாவது வந்து ஷிஃப்ட் லாங்குவேஜ் இருந்தாவே நம்ம வந்து அதில் ஐஓஎஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இது வந்து ஒரு ரூமராக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் அதுமாரி ஏதாவது அஃபிஷியலாக வந்துச்சுன்னா நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம 2 விதமான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டர் எஸ்டிகே இருக்குது, நம்மளுக்கு டாட் எஸ்டிகே வந்து அது இன்க்ளூடாக வந்துட போகுது. அடுத்தது என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டூலில் அதை இன்ஸ்டால் பண்ணி
நம்ம வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இந்த இடத்துல ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோ இல்லைனா விஷுவல் ஸ்டுடியோ கோடோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பெரும்பாலும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போய்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ், ஏபிஐ, ஃப்ரேம்வொர்க்ஸ், டூல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்களோட ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் ஆண்ட்ராய்டு டிவைஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஜிட்டு. ஸோ ஜிட்டை பொறுத்தவரையும் ட்ராக்கிங், வெர்ஷன் கண்ட்ரோல். இதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இது வந்து உங்களோட சோர்ஸ் கோட் சேஞ்சஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோக்கலாக. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஓஎஸ். ஏன் மேக்ஓஎஸ் வேணும் அப்படிங்கிறதுனா இதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு விண்டோஸோ லினக்ஸோ இருந்தால் நம்ம இந்த ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் பில்ட் எடுக்க முடியும். ஆண்ட்ராய்டுக்கோ வெப்புக்கோ இல்லை டெஸ்க்டாப்புக்கு மட்டும்தான் அந்த பில்டு வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். பட் வந்து மேக் ஓஎஸ் அதாவது வந்து ஐஓஎஸ் அப்ளிகேஷனுக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக மேக் ஓஎஸ் கண்டிப்பாக வேணும். அடுத்தது எக்ஸ்கோர் வேணும். அடுத்தது சப்போஸ் அதில் கொக்கோ பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொக்கோ பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் மேக் ஓஎஸ் இருந்துச்சுனாவே இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்க முடியும். ஒரே இதில் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நம்மளுக்கான ஃப்ளட்டர் ரெக்யர்மெண்ட்டு. ஸோ மேக்ஓஎஸ் இருந்துச்சுன்னா ஐஓஎஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்க முடியும். இல்லைனா ஒன்லி ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு, வெப்பு, டெஸ்க்டாப்புக்கு மட்டும் நம்மளோட அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி நம்மளால் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்மெண்ட். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை மேக்ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் நம்ம ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெக்யூர்டு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நோட் ஜேஎஸ். இந்த நோட் ஜேஎஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரன் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு என்வரான்மெண்ட்டு. ஸோ ரன் டைம் அலோஸ் யூ டு ரன் ஜாவா ஸ்கிரிப்ட் டூல்ஸ். ஓகே. அடுத்தது உங்களுடைய ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்மெண்ட்டை டெவலப்மெண்ட் சிஸ்டத்தை உங்களுடைய சிஸ்டத்தில் அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் ரன் பண்ண உதவி செய்யும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன் டைம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோட்.js ரன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும், உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணணும், உங்கள் ரன் பண்ணணும், உங்களோட கம்ப்யூட்டரில் ரன் ஆகணும் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நோட்.js கண்டிப்பாக வேணும். ஸோ இங்கே வந்து நம்ம எது மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ரன் ஆகும், நார்மலாக வந்து எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதுறீங்க. அது என்ன பண்ணுன்னா வெப் ப்ரௌசரில் குரோம் மூலியமாகவோ இல்லை சஃபாரி மூலியமாகவோ உங்களுடைய ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும். ஆனால் இந்த நோட்.js என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முன்னாடி சொன்னது வித்தவுட் நோட்.js. ஸோ நோட்.js இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கூட நோட்.js மூலிமா உங்களோட சிஸ்டத்தில் ரன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. நம்ம போகிறதுல கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நோட்.js இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா உங்களுடைய ரியாக்ட் நேட்டிவில் உங்கள் நோட்.js என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய இட் இஸ் யூஸ்டு டு ரன் டெவலப்மெண்ட் டூல்ஸ். உங்களுடைய டெவலப்மெண்ட் டூல்ஸை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா ரன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்பிஎம், அந்த யான், அடுத்தது பிஎன்பிஎம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மேனேஜர்ஸ். அதாவது உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு தேவையான டிபெண்டன்டிஸ் அதாவது வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படும். உங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இந்த அடிஷ்னல் லைப்ரரிஸ்லாம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஓஎஸில் வந்து லைப்ரரிஸ், ஃப்ரேம்வொர்க்ஸ், ஏபிஐ பார்த்தோம். அதேமாரி ஆண்ட்ராய்டில் பார்த்தோம் லைப்ரரிஸ், ஃப்ரேம்வொர்க்ஸ், ஏபிஐ இதெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி இப்போ இந்த ரியாக்ட் நேட்டிவ்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ அந்த லைப்ரரிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் மேனேஜர்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்தது வந்து டெவலப்மெண்ட் டூல் என்னன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ தான் டெவலப்மெண்ட் டூலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி இந்த
இந்த ரியாக்ட் நேட்டிவ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஸோ ஆண்ட்ராய்டு எஸ்டிகேவும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் வந்து செட் ஆஃப் லைப்ரரிஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ பில்ட் டூல்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு, டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்டிகே யூஸ் ஆகும். அடுத்தது ஜேடிகே. ஸோ ஜேடிகேங்கிறது நார்மலாக வந்து இட்ஸ் அ ஜாவா டெவலப்மெண்ட் டூலு. இது கண்டிப்பாக வேணும். ஸோ இது இருந்தால் தான் நம்மளால் வந்து ஆண்ட்ராய்டுடைய சிஸ்டத்தை பில்ட் பண்ண முடியும். பிகாஸ் வந்து இது வந்து ஜாவா பேஸ்டு டெக்னாலஜி. அதனால் வந்து ஜேடிகே கண்டிப்பாக வேணும். அடுத்து ஜிட்டுங்கிறது நம்மளோட லோக்கல் வெர்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது வெர்ஷன் கண்ட்ரோலு. ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோடைய லோக்கல் சேஞ்சஸ் வந்து ட்ராக் பண்ணும், கோட் சேஞ்சஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தலாம் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஓஎஸ் அப்ளிகேஷன் பில்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு, வெப்பு, டெஸ்க்டாப் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அடிஷ்னலாக வந்து ஐஓஎஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மேக் ஓஎஸ் எக்ஸ்கோ கண்டிப்பாக வேணும். ஸோ கொக்கோ பர்ட்ஸ் டிபெண்ட் ஆன் த ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா ரூபி. ஓகேவா. ஸோ ரூபிங்கிறது பேஸு. ஸோ அதுலேருந்து தான் கொக்கோ பார்ட்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து கொக்கோ பார்ட்ஸ் வந்து நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்க போகிறோம், இல்லைன்னா வந்து ஸ்விஃப்ட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இது எல்லாத்துக்குமே நீங்கள் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் திடீர்னு ஒரு ஐஓஎஸ் டெவலப்மெண்ட் கற்றுக்கிங்க, அடுத்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும். ஸோ அடுத்து வந்து ஒரு இப்போ வந்து இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணி டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஐஓஎஸ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு சிஸ்டம் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ ஒரே தடியாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ திருப்பி சொல்கிறேன், தவிர எடுத்துக்காதீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது செலவுன்னு நினைக்காதீங்க. ஸோ கரெக்டாக திங்க் பண்ணி கரெக்டான ப்ராடக்டை வாங்கி அது மூலிமா நீங்கள் நிறையா டெவலப்மெண்ட்டில் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஐஓஎஸ் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐஓஎஸ் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மேக் ஓஎஸ் இல்லை, என்கிட்ட வந்து ஆப்போட ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா மேக் ஓஎஸை பற்றி என்னோட எக்ஸ்ப்ளோரர், அக்கௌண்ட் எப்படி க்ரியேஷன் பண்ணுறது, அடுத்தது வந்து எப்படி வந்து சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணணும், அடுத்து ஷிஃப்ட் லாங்குவேஜை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த ஷிஃப்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப நம்ம வந்து ஆன்லைன் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை நீங்கள் ஆன்லைன் எடிட்டரில் போட்டிங்கனாவே ரன் ஆகும். ஸோ மீன்வைல் நீங்கள் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதனால் நெக்ஸ்ட் இது நம்ம ஐஓஎஸ் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேரலெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. உங்களுடைய யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதை பற்றியான கேள்விகள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.